அண்ணாமலை படத்துல ரஜினி சார் அவமானப்படுத்துற மாதிரி இந்த ஒரு நபரை மட்டும் ஃபெராரி கம்பெனியோட ஃபவுண்டர் அவமானப்படுத்தலன்னா இன்னைக்கு நம்ம யாரும் லாம்போகினின்ற காரே பார்த்திருக்க மாட்டோம்னு சொன்னா நம்புவீங்களா? 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 69 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1916 இட்டாலியில ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல தான் பெரிஷியோ லாம்போகினி பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலயே மிஷின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. கரெக்டா இவர் படிச்சு முடிச்ச பிறகு வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆனதுனால மிலிட்டரி ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு சின்ன மெக்கானிக்கா ஜாயின் பண்றாரு. அங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. இப்ப போர் முடிஞ்ச பிறகு நிறைய மக்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சில பணக்காரர்கள் கிட்ட மட்டும் தான் டிராக்டர் இருந்துச்சு. இதை நோட்டீஸ் பண்ண லாம்போகினி வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸை கம்மி விலைக்கு வாங்கி எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு டிராக்டரை 1948ல உருவாக்குறாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. சில வருடங்கள்லயே ஒரு பெரிய டிராக்டர் கம்பெனியா உருவாக்குறாங்க. அண்ட் இப்பதான் நம்ம லாம்போகினி அவர்கள் வச்சிருந்த ஒரு ஃபெராரி கார்ல ஃப்ரீக்வெண்டா கிளட்ச் ப்ராப்ளம் வரதை நோட்டீஸ் பண்றாரு. இந்த ஒரு இஷ்யூ மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேல்ஸ் எங்கேயோ போயிடும்னு லாம்போகினி ஃபெராரியோட ஃபவுண்டர் கிட்ட சொல்லும் போது பதிலுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு சாதாரண